கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பல பகுதிகளில் இருந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஜெப நேரம் குடும்பத்தோடு இணைந்து ஆவிக்குரிய சில வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஆவியை பலப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் ஆவியை பலப்படுத்துறதுக்காக உங்கள் உள்ளான மனுஷனுக்கு பலனை கொண்டு வர கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை தான் ஜெபம். அந்தரங்கத்தில் உள்ள ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். ஒரு தேவ மனிதன் சொல்லுவார், உன் ரூமுக்குள்ளாடி உன் அறைக்குள்ளே நீ எவ்வளோ நாள் அழு, ஆனால் மனுஷன் முன்னாடியோ எந்த விசுவாசி முன்னாடி நீ அழாதன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை 4 பேர் முன்னாடி தேவனால் உயர்த்தப்படணும்னா அவங்க தனி அறையில் தேவனோடு போராட வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு ஒரு இரவெல்லாம் தேவனோடு போராடினார். அவங்க அண்ணா ஏசா அவரை எதிர்த்து கொன்று விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்தார். அந்த இரவு, அந்தரங்கத்தில் போராடின அந்த இரவு வெளியரங்கமான பெரிய பதிலை கொண்டு வந்தது. எஸ்தர் ராணியும் உபவாச நாட்களை நியமித்தாங்க. எல்லா யூதர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அந்தரங்கத்தில் நடக்கப்பட்ட ஜெபம் வெளியரங்கமான பயங்கரமான ரிசல்ட்டை கொண்டு வந்தது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் அந்தரங்கத்தில் போராட ஆரம்பிங்க. உங்களை யாருமே பார்க்காத நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிக்கிறேன்னே யாருக்கும் தெரியாத நேரத்தில் ஜெபிங்க. ஏன்னா சத்ரு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபித்தீங்கன்னா அந்த நேரத்தை தடை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதே எப்போன்னு அவனுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் எப்பொழுதும் அந்தரங்கத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அந்தரங்கத்தில் இருந்தால் என்ன? குடும்ப ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க. அந்த நாளில் சாத்தானுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஜெபத்தில் இருக்கீங்கன்னு. ஆனால் தனிப்பட்ட நேரம், நீங்கள் பிஸ்னஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறீங்க, அந்த மாதிரி நேரம், அந்த நேரம் தான் நீங்கள் உலக விஷயங்களில் இன்வால்வ் ஆகிற நேரம். இதுதான் தனிப்பட்ட நேரம். இந்த தனிப்பட்ட நேரத்துலையும் ஜெபிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், கதவை பூட்டுன்னு சொல்லுகிறார். கதவுனா என்ன தேவச்சனமே? நம்ம ரூமில் உள்ள கதவு மட்டும் அல்ல. ஒருவேளை நீங்கள் ரூமில் உள்ள கதவை பூட்டிட்டு ஜெபிக்கலான்னு உட்காரும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் சில கதவுகள் உண்டு. பிகாஸ் இந்த சிந்தனைன்னு சொல்லுகிறது, த மைண்ட் இஸ் த போர்ட்டல் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரிலம்னு நிறைய தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க. மைண்டு ஒரு டனல் மாதிரி. நீங்கள் சாத்தானுக்கு இங்கே சிந்தனையில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா ஆவிக்குரிய போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண தொடங்கிடும், உள்ளே வர தொடங்கிடும். அதனால் நிறையா நேரம் நம்ம கதவை பூட்டி ஜெபிப்போம். ஆனால் சிந்தனையில் உள்ள கதவுகள், இருதயத்தில் உள்ள கதவுகள் நாம் பூட்ட வேண்டிய அவசியம் உண்டு. சாத்தானுக்கு இடம் கொடாதீர்கள்னு சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அவன் உள்ள நுழையிற சில கதவுகள் உண்டு. நிறைய பேர் பாருங்கள், ரூமெல்லாம் பூட்டிடுவாங்க, ஜெபிக்கலான்னு போவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ரூமெல்லாம் பூட்டிடுவாங்க, ஜெபிக்கலான்னு போவாங்க, செல்லை நோட்ட தொடங்கிடுவாங்க, செல்ஃபோன்லேயே பிறகு இருப்பாங்க. தேவ ஜனங்களே, நாம் பூட்ட வேண்டிய 2 கதவுகள் உண்டு. ஒன்று, உங்கள் ரூமினுடைய கதவுகளை பூட்டலாம், உங்கள் அறையினுடைய கதவுகள். இன்னொன்று முக்கியமான கதவு உங்களுடைய இருதயம், உங்கள் சிந்தனை மண்டலத்தில் உள்ள கதவுகள். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அப்போ என்ன ஆகாது? கவலை என்ற கதவு திறக்காது. சோர்வு என்ற கதவை திறக்கக்கூடாது. அவிசுவாசம் என்ற கதவை திறக்கக்கூடாது. கசப்பு என்ற கதவை திறக்கக்கூடாது. இப்படி இருதயத்தில் 17 கதவுகள் இருக்குது என்று ஒரு வேத பண்டிதர் அந்த கதவுகளை குறித்து படித்தார். அவர் சொன்ன ஒரு ரிசல்ட் தான், இருதயத்தில் 17 அறை இருக்குது. இந்த 17 அறைகளும் நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும். நம்ம இருதயங்களில் சில விஷயங்களை நம்ம மறைத்து வைத்திருப்போம். சில விஷயங்கள் உங்கள் கணவருக்கு கூட தெரியாது, சில விஷயங்கள் உங்கள் மனைவிக்கு தெரியாது. அது ப்ரைவேட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? அவங்க இருதயம் தான். நீங்கள் நேசித்த மனைவிட்ட கூட உங்கள் கணவர்கிட்ட கூட சொல்ல முடியாத சில பாகங்கள் இருக்கிறது. உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்குது. இதே போல் உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரிவித்துட்டு நம்ம சிந்தனையில் வரக்கூடிய போராட்டத்தின் கதவுகளை அடைத்து விட்டு, சாத்தான் உள்ள நுழையக்கூடிய எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தரும் நீங்களும் மட்டும் இருப்பீர்கள். அந்த ரூமில் ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னு அந்த ஃபேன் சவுண்டு கேட்கணும். அந்த ரூமில் ஒரு குண்டு பின் விழுந்து அந்த சவுண்டு கேட்கணும்.
பக்கத்தில் யார் என்னவோ சொல்லிட்டு போட்டும், எவ்வளோ கூப்பாடு போட்டும், பக்கத்து வீட்டிலே கல்யாணம் நடக்கட்டுமே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிறது நீங்களும் தெய்வம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி அந்தரங்கத்தில் போராடினீங்கன்னா தேவஜனமே கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஆம், ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதர் ஜப வீரனாக இருந்தார். அவருடைய ஜபத்தை கண்டு தேசங்கள் அசைந்தது. அந்த நாட்களில் சைனா தேசங்கள்லாம் உபத்திரவமான காலம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் அண்டர் கிரவுண்டு சர்ச், பூமிக்கு அடியில் உள்ள சபையில் போய் ஜெபிப்பார்கள். முழங்கால் போட்டிருந்து ஜெபிப்பார்கள். வெளியே வரும்பொழுது எப்பண்டா இரத்த சாட்சியாக மறிப்போன்னு தெரியாது, எப்போ வேண்டுமானால் போலீஸ் பிடித்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் வெளியே சந்தோஷமாக நடந்தது காரணம், இரவெல்லாம் அந்த பூமியின் அடியில் உள்ள சபைகளில், அந்த அண்டர் கிரவுண்டு சபைகளில் ஜெபித்தார்கள். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்களை ஜெபத்தில் ஆயத்தப்படுத்துங்க. வெளியரங்கமான ரிசல்ட் எதிர்பார்க்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்கீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் போராடுங்கள். எந்த மனுஷன் டீம் அல்ல. நம்ம போய் நிற்க போகிறது எந்த ஒரு அதிபதியோ மனுஷனோ அல்ல. கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா, நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதி, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், பயங்கரமான தேவன், அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனவர். அவருக்கு முன்னாடி போய் நாம் நிற்க போகிறோம். அந்த இடம்தான் ஜெபம். எலியா சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவன். ஐ ஹூ ஸ்டாண்ட் பிஃபோர் த ஆல்மைட்டி. நான் உன்னதமான தேவனுக்கு முன்னாடி நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். யோனா சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியும் இந்த எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்தவர், இந்த சமுத்திரத்தை படைத்தவருக்கு நான் ஊழியம் செய்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனுக்கு முன்னாடி, உண்மையான தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட போகிற நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள ஆண்டு சொல்லுகிறார். கதவை மட்டும் பூட்டான்று சொல்லலை. ஒரு ரூம்னுடைய கதவை பற்றி ஆண்டு சொல்கிறாருன்னா, ஓகே, ரூம்னுடைய கதவை பூட்டிக்கோங்க, அப்போ வேறு யாரும் உள்ளே வரமாட்டாங்க. சரீர ரீதியான மனிதர்கள் உள்ள வர முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியான பிசாசுகள் நீங்கள் கதவை பூட்டினாலும் ரூமுக்குள்ளே வரும், உங்கள் சிந்தனையை தாக்கும், ஜெபிக்க விடாமல் கவலையை கொண்டு வரும். ஜெபிக்கலான்னு உட்காந்தா பிள்ளை செய்த துரோகங்கள், குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், மாமியார் செய்த கவலையான விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் வைக்க கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாரத்தை நீங்கள் சுமக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கர்த்தர் கரத்தில் விட்டுட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் நன்மையாக முடியும் என்று ஜெபித்து பாருங்கள். எல்லா உபத்திரவும் நன்மையாக முடியும். எல்லா உபத்திரவும் தேவ பிள்ளையை உயர்த்தும். எல்லா உபத்திரவும் தேவ பிள்ளையினுடைய சித்தத்துக்கு நேராக, கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக உங்களை தள்ளும் என்று உங்களுக்கு தெரியும் என்றால், உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் மகிழ தொடங்கிடுவீர்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூற தொடங்கிடுவீங்க. இதை புரிந்து கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்தரங்கத்தில் போராட ஆரம்பிங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்க என்று அழைக்கிறார். வெளியரங்கமான ரிசல்ட், வெளியரங்கமான எழுப்புதலை யாரெல்லாம் பார்க்கணும்னு விரும்புகிறீர்களோ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேசத்தில் பெரிய எழுப்புதல் வந்துச்சான். அந்த எழுப்புதல் 100 ஆண்டுகளுக்கு மேலே நீடித்து நின்னது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நிலக்கரியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன் அவருடைய ஜபம் பண்ணக்கூடிய கார்பெட்டை காமிக்கிறார். அந்த கார்பெட்டு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக ஒரே இடத்துல போடப்பட்டு ரப்பர் ஷீட்டு மாதிரி இருந்த அந்த இடத்துல 2 ஓட்டைகள் இருந்தது. என்னடா அந்த ஓட்டைன்னு பார்த்தா, 28 ஆண்டுகள் அந்த கார்பெட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு இருக்கும். அவ்வளோ பெரிய கார்பெட் ஓட்டையாகி தேஞ்சு போய் இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கார்பெட்டு தேயிற லெவலில் 28 ஆண்டுகள் பண்ண ஜபம் 100 ஆண்டுகள் எழுப்புதலாக ஒவ்வொரு இடத்துல போகும் பொழுது ஜப எழுப்புதலாய் மாறினது. மரத்துக்கடியில் பார்த்தா குடித்து கொண்டிருந்த கும்பல்கள் எல்லாம் ஜப வீரர்களாக மாறுறாங்க. தெருவில் கூத்தும் கும்மாளமும் போட்டுட்டு இருந்தவர்கள் கிட்டாரை வச்சு பாட்டு பாடி கொட்டடித்து சந்தோஷமாக பாட ஆரம்பித்தார்கள். எல்லா குடிகார கிளப்ஸும் சபையாக மாறினது, ப்ரேயர்ஸ் எல்லாம் மாறினது. வேல்ஸ் தேசம் பயங்கரமான எழுப்புதலை கண்டது. தேவ ஜனங்களே, இதற்கு பின்னாடி இருந்தது ஜபம். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் செப்பிங்க, உங்கள் குடும்பத்தின் எழுப்புதலை பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளின் எழுப்புதலை பார்ப்பீங்க, தேசத்தின் எழுப்புதலை பார்ப்பீங்க. ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் ஊழியத்தில் செப்பிங்க, ஆண்டு கண்டிப்பாக எழுப்புதலை தருவார். நாம் மரித்தாலும் ஜெபம் மரிப்பதில்லை, ஜெபிக்கிற மனிதன் மரித்தாலும் ஜெபம் மரிப்பதில்லை என்று சொல்வார்கள். ஸோ நம்ம ஜெபம் என்றும் உயிரோடு இருக்கிறது. தேவ ஜனங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, அருமையான காலை வேளையில் இந்த புதிய வார்த்தைக்காக நன்றி. அந்த ரங்கத்தில் போராட சொல்லுகிறீரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் போராட போகிறோம்ப்பா, நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நாங்கள் எழும்ப போகிறோம். நாங்கள் கேட்குறது நீங்கள் தருவீங்க.
ஏற்ற நேரத்தில் தந்து ஆசீர்வதிப்பீங்க. அது எழுப்புதலாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், கனிகளாக இருக்கலாம், வசன ஞானமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஒரு அற்புத சுகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் தர வல்லமை உள்ளவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக, அக்கினி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஜபத்திற்கு பதில் உண்டாவதாக. பயங்கள் ஓடட்டும், அசுத்த ஆவிகள் ஓடட்டும், பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த டினாமினேஷன்லேருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் ஆவியை பலப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு. அதிகாலை ஜெபம் உண்டு. சாட்டர்டே சண்டே நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்லுங்கள். சபைக்கு போகாதவங்க கிட்டத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு என்ன செய்யுங்க, கண்டிப்பாக செல்லுங்கள். இன்றைக்கும் இரவு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற அருமையான நிகழ்ச்சி உண்டு. வார்த்தையை நான் இருதயத்துக்கு கொண்டு போகணும், எனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு அந்த நிகழ்ச்சி உண்டு. தேவ ஜனங்கள் 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.